பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வசனம் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இகழ்வோரை அவர் இகழ்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். கிருபைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு ஆசீர்வாதம், ஒரு கிஃப்ட். ஒவ்வொரு மனிதருக்கும் ஆண்டவர் கொடுக்குற கிஃப்ட் தான் கிருபைன்னு சொல்கிறோம். அந்த கிருபை பெற்றுக்கொண்டு இருந்தால் பிசாசுக்கு எதிர்த்து இருக்கலாம், ஆண்டவருடைய வல்லமை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ பிசாசு நம்ம எதிர்க்கணும்னா அதுக்குண்டான வல்லமை நம்மளுக்கு முதலாவது இருக்கணும். பிசாசுக்கு ஒரு வல்லமை இருக்குது. அது என்ன வல்லமை பார்த்திங்கன்னா, வீழ்த்தப்பட்ட வல்லமை. ஸோ அந்த வீழ்த்தப்பட்ட வல்லமையோடு தான் பிசாசு மனிதர்களோட போராடுகிறான். அந்த சிந்தையோட போராடுறது அடிமை தினத்துக்குள்ளாக அந்த மனுஷனை என்ன பண்ணுறான், அந்த சிந்தையோடு பழகி பாவத்திற்கு அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஸோ பிசாசுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் முதலாவது ஆண்டவருடைய கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அந்த கிருபை இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வல்லமை ஆண்டவர் கொடுப்பாரு. ஸோ ஆண்டவரை நீங்கள் வல்லமை பெற்றுக்கொண்டு நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கலாம். ஸோ எந்த உலகத்திற்கும் நீங்கள் இச்சைக்கு இடம் கொடாமல் பரிசுத்தமாகவும் வாழலாம். ஸோ எப்படி இந்த கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அதே போன்ற ஒரு வசனம் சங்கீதத்தில் சொல்கிறார். சங்கீதம் 103:11. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுவதன் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. ஸோ வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்டே கிடையாது. அது எவ்வளோ பெரிய உயரமாக இருக்கிறதோ ஆண்டவருடைய அன்பும் அதே போல தான். கல்வாரியின் அன்பு பார்த்திங்கன்னா அது அளவே யாருனாலும் செய்ய முடியாத ஒரு அன்பு அது. ஓகேவா? விலையேற பெற்ற அன்பு. அதுக்கு ஈடாக நீ எவ்வளோ கொடுத்தாலும் அது ஈடு செய்ய முடியாத ஒரு அன்பு. கல்வாரியில் தன் உயிரையும் தன் ரத்தத்தையும் ஒவ்வொரு துளியாக நமக்காக கொடுத்தாரு. அவ்வளோ பெரிய அன்பு அதுக்கு மெஷர்மெண்ட்டே கிடையாது. ஓகேங்களா? அது போன்று அவருக்கு பயப்படுகிற மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. ஸோ அவ்வளோ பெரிய கிருபை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா அது ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன், அவருடைய வசனத்துக்கு பயப்படணும், அந்த வசனத்துக்கு ஏற்றபடி செயல் மாறணும். இருதயத்தில் இருக்கிற சிந்தை முதலாவது இந்த உபவாச நாளில் மாற்றம் அடையணும். சிந்தை மாறுதுச்சுன்னாவே செயல் மாறும். செயல் மாறினாலே நீங்கள் ஆண்டவருக்கு பயப்படுற பிள்ளையாக இந்த பூமியில் வாழலாம். அப்படி மாறினீங்கன்னா அந்த ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிருபை உங்கள் தலையில் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இப்பொழுது உங்களுடைய உபவாச நாட்களில் நீங்கள் உபவாசத்துக்கு மட்டும் இருந்தால் போதால், உபவாசம் மட்டும் இருந்தால் உடல் மட்டும்தான் மாற்றம் அடைக்கும். உங்களுடைய சரீரத்தில் மாற்றம் அடைந்தால் எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்களுடைய இருதயம் முதலாவது சிந்தையை மாறணும். சிந்தை மாறிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய செயலும் மாறும். ஸோ செயல் மாறிச்சுன்னா உங்களுடைய ஆண்டவருக்கு நீங்கள் பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. ஸோ ஆண்டவர் உங்களுக்கு கிருபை என்ற கிஃப்டையும் கொடுப்பார். ஸோ பெற்றுக்கொண்டு நீங்கள் மகிழ்ச்சியோடு இந்த பூமியில் நீங்கள் வாழலாம். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ.